இஸ்ரவேலின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே, எங்கள் துதிகள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தின உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தபோது எல்லாவற்றுக்கும் மேலான அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ வாக்குத்தத்தங்களை தந்தவர், நீ உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் மாறாதவர் ஆண்டவரே. நீ நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இஸ்ரவேலின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் சமூகத்திலே கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவாத இவர் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவாத இவர் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாத இவர் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கரங்களை தட்டி பாடி என் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை மறப்பதல்ல. இந்த காலையிலே கர்த்தர் மறவாமல் நம்மை நினைக்கும்படியாக தேவன் நம்மிடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருடங்கள் காலங்களாம் என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாம் என்னை வலுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாத இவர் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவாத இவர் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்குக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்குக்கு அளித்தவரே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
நன்றி இயேசுவே என்னாலும் பேசுவே சொல்லுவோமா நன்றி இயேசுவே என்னாலும் பேசுவே ஆமென் நன்றி இயேசுவே என்னாலும் பேசுவே எதற்காலும் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீக்கினதே எதற்காலும் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீக்கினதே நீரின் பக்கத்தில் பயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே ஆமென் நன்றி இயேசுவே என்னாலும் பேசுவே ஆண்டவரே நன்றி இயேசுவே யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என் தேவனுடைய கரம் என்னோடு கூட கொண்டு நான் போகிற எல்லா வழிகளிலும் ஆவியானவர் என்னை நடத்துகிற தேவன் அவர் என்னோடு கூட கொண்டு சிங்கத்தின் வாய்ப்பு எரிகிற சூளைக்கும் கர்த்தரை விடுவித்து பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அல்லேலூயா ஓ ரிபலாடா சட்டனாடா ரிமனபுரமாரா நுரமாரா ரிபவார சட்டனாடா ரிபவார நுரமாரா சட்டனாடா ரிமனபுரமாரா லதரதகதா ஓ ரிபவார நுரமாரா சட்டனாடா அல்லேலூயா 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 என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அவர் ஆராதிப்பதை ஒரு நாள் நான் விட்டுவிட மாட்டேன் அவர் வாக்குத்தத்தங்களை தந்தவர் அவர் உண்மையுள்ளவர் அவர் என்னோடு கூட வந்து நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அல்லேலூயா 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 எதை செய்தாலும் ஆராதிப்பேன் என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன் நன்மையானாலும் தீமையானாலும் உண்மையே ஆராதிப்பேன் எதை செய்தாலும் ஆராதிப்பேன் என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன் நன்மையானாலும் தீமையானாலும் உண்மையே
பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துணிக்கிறது காலை வேலை கத்தர் குடும்பங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க துணிக்கிறது காலை வேலை கத்தர் கடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். நன்மை செய்யக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது கடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கட்டளைகளையும் எளிதா போற்றி கத்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உண்டு, நான் உன்னோடு கூட உண்டு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எனக்கு துணையா இருக்கிறபடியால் நான் எதற்கும் பயப்படேன். கர்த்தர் எல்லாம் தீங்குக்கு விலக்கி என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு துணையா இருக்கிறார். யாக்கோபே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்னவர் அவர் எனக்கு துணையா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற காலை வேளையில ஆவியானவர் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், எனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தேவன் அவர் என்னோடு கூட உண்டு. நான் எதை குறித்து பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் கர்த்தர் என்னோடு உண்டு, கர்த்தர் என்னோடு கூட உண்டு. Thank you, Jesus. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, எங்களோடு கூட நடத்தும், மட்டும் கண்ணை மணி போல பாதுகாத்தவர், உங்கள் செல்வினாலை மீட்டெடுத்தவர், காலை நேரத்தில் இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கும் அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை
நமக்கு கடந்து வந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு எப்படி போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாரோ அதே போல நம்மளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ராஜா, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி இயேசுவே, ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன், அவர் என்னோடு கூட வந்து இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்கு துணையாய் நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இம்மட்டும் எங்களை மத்தியில் செய்வார் அவர் இதுபோல ஒவ்வொரு காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த விழுப்புரம் பகுதியிலே தேவன் அடியனை கொண்டு வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இந்த சபையின் போதகர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த சபை மக்கள் உங்கள் யாவருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இந்த ஆராதனையோட பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு சகோதரியை குறித்து நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். என்னடா சகோதரி குறித்து பேசியிருக்கிறாரே, இங்கே ஆண்கள் எல்லாம் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் மேல வைத்த உறுதியை காட்டுகிறது. ஆகையினாலே பெண்களை குறித்து பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. இந்த சகோதரியினுடைய அந்த உறுதி, இந்த சபையிலே நாம் இருக்கிறோம், சகோதரிகளாக இருக்கிறோம், சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் எப்படி தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் நம்மை சீர்படுத்த வேண்டும், நம்மை சிறப்படுத்த வேண்டும், நம்மை நிலைநிறுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும்படியா நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழித்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழித்து போகின்றன. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே எந்த நாளும் அம்மா ஜீவனோடு கூட இருக்கிற இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே நீர் எங்களோடு கூட இடைப்பட
இந்த சபை மக்களுக்காக நீங்க வைக்கப்பட்டிருக்கிற, நீங்கள் கொடுக்க இருக்கிற இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரை நிலைநிறுத்த தரித்திரனையும் ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையிலே உண்டாகும். பலவீனனையும் பலவானாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையிலே உண்டாகும். எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவரையும் அரவணைக்கிற வல்லமை இந்த வார்த்தையில் உண்டாகும். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவன் எங்களோடு இடைப்படணும். இந்த சபை மக்களை ஆசீர்வதிக்கிறார்கள், அவர்களை பலப்படுத்தணும். அவர்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் நீங்களை அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம இன்னைக்கு பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, ரூத் என்ற ஒரு சகோதரி குறித்து பார்க்க இருக்கிறோம். இது எல்லாருக்கும் பட்சமானதுதான், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் தேவன் இந்த வேத வசனத்தையே நாம தினத்தோறும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறோம். இந்த வேத வசனத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது தேவன் புது புது காரியங்களை சொல்லி தருகிறார். இந்த வேத வசனங்களை ஆராயும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த வேத வசனத்தை நாம் ரூத்தை 10 தடவை வாசித்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வெளிப்பாடுகளை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்க இருக்கிற 3 காரியங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த ரூத்தின் அதிகாரத்தில் 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக உறுதி. அந்த உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கிறது அடைக்கலம். அந்த அடைக்கலம் கொடுத்த மாத்திரம் அல்ல, அதை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். நாம கர்த்தரிடத்தில் உறுதியாய் நம்ம இருக்கும் பொழுது, இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மளை எப்படி நடத்துகிறார்? நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த சகோதரி எடுத்த ஒரு தீர்மானம் எவ்வளவு பெரிய தீர்மானம் தெரியுங்களா? 2 பேர் இருக்கிறாங்க, ஓர்பால் இருக்கிறாங்க, ரூத் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களிலே ரூத்தினுடைய அந்த உறுதிப்பாடு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, இயேசப்பாவின் மேலே நம்ம வைக்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை இயேசப்பா மேலே நம்ம உறுதியாக வைக்கும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் ஏன் வந்தார், எதற்காக வந்தார், இந்த லென்டன் டேஸ் காலத்தில் இதை நீங்கள் தியானிக்கணும் பிரியமானவர்களே. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் வரலன்னு சொன்னா இந்த உலகத்தில் நமக்கு அடைக்கலம் இல்லை, இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை, இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இதை இந்த ரூத் அந்த காலத்திலே எப்படி உறுதியாக தன்னை பற்றி கொண்டாங்க பாருங்க. நம்ம வேதவசனத்தை வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு எனக்கு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். 18வது வசனம் பாருங்க. அவள் தன்னோடு கூட வரம் உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, நீங்க பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்குது? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர் தேடி வரோம். இன்னைக்கு ஏசப்பா ஏன் வந்தாருன்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன் நினைச்சு பார்க்கணும்? ஏன் நம்ம அவரை அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் அன்னைக்கு கேட்கிற சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அவர் சொன்ன உபதேசங்களை கேட்டு சிலர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்.
ஆனால் அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்பொழுது சொல்றார், பேதுரு சொல்றார் பாருங்க, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு. இன்றைக்கு அந்த ரூத் நகோமியை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த நகோமியினுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க அந்த ஓர்பால் என்ன பண்ணிவிட்டால், அவள் சரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி போய்விட்டாள். ஆனால் அந்த ரூத் என்ன நினைத்தால் பாருங்க, இந்த நகோமியினுடைய நேசித்திருக்கிறார், இந்த நகோமியை ரூத் நேசித்திருக்கிறார். அவள் மாமியார் தான், ஆனாலும் அந்த நகோமியை அந்த ரூத் என்ன செய்திருக்கிறார்? நேசித்திருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மளை என்ன செய்தார்? நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை பெரும் பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனையோ விதமான பாவங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிரியமானவர்களே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில இருந்தார்கள் என்று சொல்லி. இங்கே ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் தன்னுடைய பர்சனல் லைஃப் தெரியும், நம்ம எப்படி இருக்கும். ஆனால் அந்த ரூத் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நகோமியை நேசிச்சாங்க. நகோமியை நேசித்ததன் காரணத்தினால்தான் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதற்கு ரூத், அதுக்கு முன்னாடிலாம் நீங்க வாசித்து பாருங்க நேரம் என்ன, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். பிரியமானவர்களே, இந்த ரூத்தினுடைய குணத்தை பார்க்கும் பொழுது, அன்றைக்கு சீடர்கள் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவரை பின்பற்றி வந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனக்கு வசதி வந்தால் தான் நான் ஆண்டவரை நேசிப்பேன், எனக்கு பணம் இருந்தால் தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவேன், எனக்கு கஷ்டம் வந்தால் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்வது அல்ல பிரியமானவர்களே. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அதனால தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். இந்த நகோமியினுடைய காரியத்தை ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த நகோமி இந்த ரூத் கூட வருவதனால அந்த நகோமி என்ன நினைச்சாங்க பாருங்க. ஒரு சாதாரண உலக மனுஷியே அப்படி நினைக்கும் பொழுது, வானாதி வானம் கொள்ளாது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மை குறித்து என்ன நினைப்பார்? அந்த அநீதி உள்ளவனே தொந்தரவு பண்ணும் பொழுது, அந்த அநீதி உள்ளவனை அகற்றும் பொழுது, அவனே நீதி செய்யும் பொழுது, இந்த ராஜாதி ராஜ நீதி உள்ள தேவன் நமக்கு நீதி செய்யாமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாக நீதி செய்கிறவராக இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், எதற்காக வருகிறோம்? இங்க எல்லாரும் முகத்தை ஒருவர் பார்ப்பதற்காக வருகிறோம் அல்ல பிரியமானவர்களே. இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு உலாவை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆலயத்துக்குள் அழைக்கிறார் பிரியமானவர்களே. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் சொன்ன போல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பிஞ்சு குழந்தை இன்னைக்கு முன்பாக ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுது பாருங்க. பிள்ளைகளுடைய வாயிலே என்ன பண்ணுவாரு? துதி உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சின்ன பிள்ளை சொல்ற வார்த்தை இன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க. அந்த பிள்ளை முதிர் வயதாகி வாழ்நாள் முழுவதும் வாழற வரைக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த சிறு வயதில் இந்த பிள்ளைகளுடைய வாயிலே வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தை ஒரு நாளும் மீட்பவர் பிரியமானவர். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிறிய பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இந்த தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க பார்க்கலன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:8
வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும் அந்த வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் அப்புறம் வாசிக்கலாம். அதுலேருந்து 8 அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எதற்காக நினைத்தாரா? நம்முடைய வறண்ட வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்முடைய பாடுகளுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்மளுக்கு துன்பம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்ற பாருங்க. என்ன ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை பாருங்க. இன்றைக்கு நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம சொல்லுவோமா? இன்னைக்கு அழகாக அந்த ஆராதனை செஞ்சாங்க பாஸ்டர். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எதுவானாலும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிய மாட்டேன். பவுல் சொன்னது போல நாச மோசமோ பஞ்சமோ பட்டினியோ எதுவும் என்னை இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு பிரிக்க மாட்டேன். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரு சகோதரன் இன்றைக்கு ஒரு கோட்டீஸ்வரனாக இருக்கிறார். ஒரு சகோதரன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு சகோதரனுக்கு காலில் செருப்பு கூட இல்லாமல் கொரட்டூர் பகுதியிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் ஒரு நாள் அந்த ஆண்டவருடைய அன்பை ருசித்தார். ஒரு நாள் ஒரு பத்திரிகை அவர் கண்களிலே தென்பட்டது. அந்த பத்திரிகை எடுத்து வாசித்தார்கள். எப்படி வாசித்தார் தெரியுங்களா? தாகமாக இருந்தார். அவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? தன்னுடைய வாழ்க்கை எங்கு போகுமோ என்ன ஆகுமோ, இந்த ரூத்தனுடைய வாழ்க்கை அப்படிதான். இந்த ரூத்தனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் எப்படி போவேனோ, எந்த சூழ்நிலை எனக்கு வருமோ. அந்த நகரோட போகும்போது என்ன நினைச்சிருக்கான்? எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நம்மளும் நம்ம மாமியாரும் நம்முடைய வயிற்று பழக்கமாக வாழலாம் நினைச்சுதாங்க கூட வந்திருப்பான். ஆனால் தேவன் நினைச்சு வச்சிருந்தாரு ரூத்து. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சாதாரணமாக உள்ளுக்குள்ளே வந்து உட்கார்ந்து அமர்ந்திருக்கலாம் அந்த ஆலயத்துக்குள்ளே. ஆனால் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை நாங்க யாரும் உங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவர். மனிதரோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ எதை பார்க்கிறார்? உங்கள் உள்ளத்தை பார்க்க. நிச்சயமாக வருங்க. இந்த ஆலயத்திற்குள்ள வந்து இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஏன்னா வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாவப்படுது. ஒரு சாதாரண ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவன் இல்ல கவர்மெண்ட்டே கூட வச்சுக்கோங்க, அந்தந்த தேசத்துல மாத்திரம்தான் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்தந்த மாநிலத்தில் மாத்திரம்தான் முதலமைச்சர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தையே ஆளுகிறவர். அவருக்கு சர்வமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த ரூத் நினைச்சிருப்பா, இந்த சகோதரன் போலவே நம்மளுடைய வாழ்க்கை என்னவோ என்று சொல்லி அந்த சகோதரனிடத்தில் அந்த புத்தகத்தை அவர் பார்த்து அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்கள் அதை வாசித்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். இன்றைக்கு எந்த பரட்டூர் பகுதியிலே அவர் அனாதையாக திரிந்தாரோ இன்றைக்கு 3 அடுக்கு பில்டிங் கட்டி இன்னைக்கு அந்த வீடு பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, மனைவிக்கு ஒரு கார், மகனுக்கு ஒரு கார், அவருக்கு ஒரு கார், காலையில் செருப்பு கூட இல்லாதவர். அவர் அந்த ஆண்டவரை எப்படி பிடிச்சார்னு கேட்டீங்கன்னு சொன்னா உறுதியாய் பற்றி கொண்டார். எப்படி ரூத் ஒரு நகமே உறுதியாக பற்றி கொண்டாரோ அதே போல அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ரூத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த ஒரு சாதாரண ஒரு சகோதரனும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்ப்பம் செத்து போன சாராளுக்கு குழந்தை கொடுத்தார். கர்ப்பம் செத்து போன எலிசாபத்துக்கு குழந்தை கொடுத்தார்.
கணவனையே அறியாத ஒரு மரியாளுக்கு தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் செய்தார். இன்றைக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிற நமக்கு செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்குள்ளே வர வேண்டியது என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். ஒரு ருத்துவை போல நீங்கள் உறுதியான மனதுடையவர்களாக இருப்பீர்களா? அந்த ஓர்பாலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஓர்பால் இன்னைக்கு சீரழிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதி இல்லாமல் அவர் பின்மாற்றமாக போனதுனாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று உறுதி இல்லாமல், தேவன் மேல அன்பு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் போனதுனால அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரூத்தினுடைய சரித்திரம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த ரூத் எப்படி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாரோ அது நிமித்தம் இன்றைக்கு அந்த தேவன் அந்த ரூத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, இந்த 18வது வசனம் சொல்லுது பாருங்க. அவள் தன்னோடு கூட அதை குறித்து பேசவில்லை. இன்றைக்கு பாருங்க, நீங்க பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னார், அவர் நிச்சயமாகவே அவர் உள்ளத்திலே நீங்கள் பதிந்து விட்டீர்கள் என்று சொன்னால், அதன் பிறகு அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நகோமியினுடைய உள்ளத்திலே என்ன வந்தது? இவர் உறுதியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த நகோமி செய்கிற காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். இல்லை, அதுக்கப்புறம் அதை வாசிக்கலாம். இப்ப இது முதலாவது நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னா, உறுதி. என்னை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் என்னையே நம்பியிருக்கிறபடினால் என்ன செய்யறார் ஆண்டவர்? பூரண சமாதானத்தோடு நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? குடும்பத்திலே குறைகள் உண்டா? வேலை ஸ்தலத்திலே நம்மளுக்கு போராட்டங்கள் உண்டா? எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, இவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் அவனையே நம்பி இருக்கும் பொழுது அவர் எப்படிங்க கைவிடுவார்? நான் இதை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நேரம் இல்லை. அந்த சாட்சி ரொம்ப அருமையான சாட்சி. ஒரு தகப்பன் ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறான். அந்த அந்த குழந்தை வந்து பசியினால வாழுது. பசி சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் தகப்பனார் செய்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளை பசியினால தவிக்கிறது இவரால் பார்க்க முடியல. நீ போயிட்டு அம்மா வராங்கன்னு பார்த்துட்டு வா, நான் என்ன செய்கிறேன், சமையல் செய்வேன்னு சொல்லிட்டு 4 கற்களை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு அதை கொளுத்தி விட்டு, அந்த அடுப்பை கொளுத்தி வைத்து விட்டு அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அந்த பிள்ளை வந்து என்ன நினைக்கிறா, ரொம்ப சந்தோஷமா வர, அப்பா சமையல் செய்யறாங்க, நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து சந்தோஷமாக வருகிறார். அந்த தகப்பன் கண்ணீரோடு முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறார். அந்த சூழ்நிலை என்ன நடந்தது தெரியுங்களா? யாரோ ஒரு காரிலே வருகிறார். வந்து அங்கே அவங்களுக்கு சாப்பிட வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்து விட்டு, பணத்தையும் கொடுத்து விட்டு போகிறார். அந்த தகப்பனார் கதறி அழுகிறாங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நான் எங்கு போவேன் என்று உங்களை பார்த்து கதறும் பொழுது எனக்கு நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு நீங்க பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க. தினகரன் அழகாக சொல்லுவாங்க, நீங்க நன்றி மாத்திரம் செலுத்துங்க, நீங்க நன்றி மாத்திரம் செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த தகப்பனார் கதறி அழுதாருங்க. இந்த குலம் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டது. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறாங்க, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவரால் எதுவும் செய்யக்கூடாது முடியாது என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் நிச்சயமாகவே நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், வயோதிகர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, உங்களுடைய மன வேதனை அவர் அறிந்திருக்கிறார். அதை தான் ரூத்தினுடைய வேதனை அறிந்திருக்கிறார். முதலாவதாக நம்ம உறுதியை பார்த்தோம். நேரம் இல்லாததுனால சீக்கிரமா முடிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அடைக்கலம்.
ஆண்டவர் கொடுக்கிற அடைக்கலம். இந்த உறுதியா இருக்கிற மனுஷனுக்கு, நீங்கள் உறுதியா இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறது என்னது? அடைக்கலம். முதலாவதாக நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஒரு பரதேசியாக திரிந்து கொண்டிருக்கலாம், ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், அவனை அழைத்து அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். இந்த ரூத்துவை ஆண்டவர் கண்டார். இந்த ரூத்துவினுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாருங்க. இந்த ரூத்துவனுடைய நல்ல குணத்தை பார்த்தாருங்க. இந்த ரூத்துவனுடைய உறுதியை பார்த்தாருங்க. என்ன செய்தாரு? அந்த மகளை முதலாவது அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அந்த அடைக்கலம் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அறுபறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால், என்ன சொல்றாரு பாருங்க, பசிக்காக வந்தவங்க, அடைக்கலத்துக்காக வந்தவங்க, எதுவுமே இல்லாம வந்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னது? அடைக்கலம் கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவருமா இருக்கிறார். பாருங்க, தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறபடியே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்திலாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷனை மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திலே வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்ததோ தெரியாது. ஆனால் உங்களுடைய குணங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு யாக்கோபு பார்த்தீங்கன்னு சொன்னா குணசாலியும் கூடார வாசனமாயிருக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாவுகிட்ட இருக்கிற குணம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் அவங்க அப்பாவுக்காக செய்து முடிக்கிறதுக்காக அவர் போய் வேட்டையாடி கொண்டு வந்தார். ஆனால் இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னு சொன்னா தன் தாய் தகப்பன் இடத்திலே இருந்து கொண்டே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதற்கு காரணம் என்ன? அவரை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு குணசாலியும் கூடார வாசனமாயிருக்கும். நீங்க நம்ம பாஸ்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு பழகிற விதம் எப்படி இருக்கு? எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் சரி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இந்த அன்பு செலுத்துகிற குணத்தினாலே தேவன் நிச்சயமாகவே இந்த இடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13வது வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உங்களுடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உங்களுடைய அடியாரோடைய பட்சமாய் பேசினீரே என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன நினைச்சு வரா? ஆதாரம் இல்லை. எந்த இடத்துல? மோவாப் தேசம். இங்கே பஞ்சம் உண்டாதுன்னு சொல்லி மோவாப் தேசத்திற்கு போனாங்க. அங்கேயும் என்ன ஆச்சு? இவங்க கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிழைக்க வழி இல்லாமல் திரும்ப தன்னுடைய யூத தேசத்திற்கு திரும்பி வராங்க. அந்த யூத தேசத்திற்கு திரும்பி வரும்போது அவங்க தன்னுடைய நோக்கம் என்ன? அவங்கள அன்பற்று உள்ள சாப்பாட்டுக்காக என்ன செய்வது? அந்த ரூத் நினைச்சு கூட இருக்க மாட்டாங்க. சாப்பாடு கிடைக்குமான்னு போன இடத்துல அவர்களுக்கு முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார்? அடைக்கலம் கொடுத்தார். அந்த அடைக்கலம் கொடுத்தது என்னது? பசி தீர்க்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. முதலாவதாக அந்த அடைக்கலம் கொடுத்த இடத்திலிருந்த தேவன் அவரை உயர்த்தியிருக்கிறார். அவர் நினைச்சு போனது என்ன? ஏதாவது கிடைக்குமா? சிந்தி கிடந்தா ஏதாவது கிடைக்குமா? இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோமே, இந்த ஆலயத்துல வந்து நம்ம ஜெபிக்கிறோமே, தேவனிடத்துல வந்து வார்த்தைகளை கேட்கிறோமே, நம்ம ஆராதிக்கிறோமே, நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எத்தனை நாள் ஜெபிக்கிறது, நம்ம எத்தனை நாள் ஆண்டவரிடத்துல போராடுவது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ரூத்துவை பார்த்த தேவன், ரூத்துவுக்கு தயவு செய்த தேவன் உங்களுக்கும் தயவு செய்வார். அல்லேலூயா. உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளையும் சந்திப்பார். இந்த நாளிலும் நீங்க எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும்.
நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்திருக்கிறீர்கள். இங்க யார் பேசினாலும் சரி, யார் ஆராதிச்சாலும் சரி, அது முக்கியம் அல்ல. நீங்கள் தேவனோடு கூட உறவாடுகிறதும், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதும், நீங்கள் தேவன் இடத்திலே பட்சமாக இருக்கிறதும், நீங்கள் ரூத்துவை போல தேவனை உறுதியாக பற்றிக் கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கை அவரால் உயர்த்தும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு போவாசு சொல்லுகிறார், கேள்விப்பட்ட போவாசு சொல்லுகிறார், நீ உன்னுடைய இனத்தை விட்டும் உன்னுடைய மாமியாருக்கு நீ செய்ததை குறித்தும் எல்லாவற்றையும் நான் திட்டமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுகிறாங்க. இன்னைக்கு இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு கண்கள் இன்னைக்கு நம்மளை குறித்து, நம்மளுடைய எண்ணங்களை குறித்து, நம்மளுடைய நல்ல எண்ணங்களை குறித்து அவருக்கு தெரியாதா? வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் யார் அறிந்திருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு அறிந்திருக்கிறார். அந்த ரூத்துக்கு செய்த அதே தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் நன்மையானவர்களை செய்வது நிச்சயம் பிரியமானவர்களே. ஆபிரகாமுடைய துணிச்சலை பார்த்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது என்னது? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார், உங்களுடைய உறுதியை நினைத்திருக்கிறார், உங்களுடைய விசுவாசத்தை நினைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரம் இல்லை, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம். இதுல பாருங்க, இந்த மூன்றாவது வசனம், இந்த மூன்றாவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். பாருங்க, இந்த நகோமியினுடைய உள்ள எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. அந்த நகோமியை உறுதியாக பற்றி கொண்ட ரூத்துவை குறித்து அந்த நகோமியுடைய உள்ள எப்படி இருந்தது பாருங்க. நீ என்னை நம்பி வந்திருக்கிறியே, உனக்கு சுகத்தை கொடுக்காத, உனக்கு சுகத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு மனுஷிக தன்னை நம்பி வந்த ஒரு ரூத்துக்காக அவனுடைய உள்ள எப்படி தவிக்குது? உனக்கு நன்மை செய்யாது இருப்பேனா, அதுக்கு நான் முயற்சி எடுக்காம இருப்பேனா என்று சொல்லி நினைத்து அந்த நகோமி செய்கிற காரியத்தினால ரூத்துடைய வாழ்க்கையை மாறி போச்சு. பணக்காரியா மாறிவிட்டார், ஏழையாக வந்தார், பிச்சைக்காரியாக வந்தால் இன்றைக்கு பணக்காரியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசுவை நம்பி வந்த ஒருவரும் பெருமையாய் போனதில்லை பிரியமானவர்கள். என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறப்பே தள்ளுவதில்லை. இதுதான் நிச்சயம். என்னிடத்திலே வருவனை ஒருவனையும் நான் புறப்பே தள்ளுவதில்லை. நீங்க யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்கள், அவரை நோக்கி வரும்பொழுது, அவர் சமூகத்தை தேடும் பொழுது, அவரை நோக்கி நீங்க வரும் பொழுது, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீங்க நிச்சயமாகவே இந்த ரூத்துக்கு செய்த அதே தெய்வம் உங்களுக்கு செய்வது நிச்சயம். இந்த ரூத்துக்கு செய்த அதே தேவன் சகோதரர்களுக்கு செய்வது நிச்சயம். அவருக்கு சகோதரன் சகோதரி எல்லாரும் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம அவரை நம்பி வந்திருக்கிற நம்மை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி. பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 4வது அதிகாரம் 10லிருந்து வாசிக்கலாம். இதுவும் அல்லாமல் சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் நிலைநிறுத்த அதற்கு அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரை அடைக்கலம் தேடி போனாலோ அந்த போவாஸ் தன்னுடைய மனைவியாக அவரை ஆக்கிக் கொண்டார். போவாஸ் ஒரு வசதி படைத்தவர், ஒரு ஆனா அதுக்கு முன்பாக நீங்க இதை எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு முன்பாக காரியங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த ரூத்துடைய குணாதிசயங்களை கொஞ்சம்
பாருங்கள், தியானிச்சு பாருங்கள். இவர் எப்படிப்பட்டவளாக இருந்தால், இவர் எப்படி பின்பற்றினார், இந்த சுதந்திரவாளியாகிய இந்த போவாஸ் எப்படி அந்த ரூத்தை சுதந்திரமாக்கி கொண்டார் என்பதை குறித்து நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரூத்துடைய குணாதிசயம் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுடைய மணவாளன் யாரு? நம்மளுடைய மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மணவாளனாகிய இயேசு வரும்பொழுது என்ன செய்ய போகிறார்? நம்முடைய மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாக மாற வேண்டும் என்று சொன்னால், ரூத்துவை போல நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக பற்றிக்கொள்ளும். அவர் இம்மைக்கு மாத்திரம் ஆண்டவர் இல்லை, அவர் இம்மைக்கு மாத்திரம் ஆண்டவர் இல்லை, அவர் மறுமைக்கு ஆண்டவர். அவருடைய நோக்கம் என்ன? மன திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போவதுதான் அவருடைய நோக்கம். இது கடைசி காலம். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாஸ்டர் ஜெபித்து இருக்கிறோம். கண்களை மூடி தேவனாலே நம்மோடு பேசின நல்ல ஒரு வார்த்தை ரூத்தை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய சுபாவம், அவர் இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றது மாத்திரமல்ல, அவள் மூலியமாக தாவீதின் தகப்பனாய் இருக்கிற ஈசாய், ஓபேத் மூலியம் அவருடைய மகனாய் இருக்கிற ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது சன்னதியில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு அந்நிய தேசத்தாளாய் இருக்கிற மோவாப் தேசத்து ஸ்திரீயின் மூலியமாக ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாயிருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ரூத்தினுடைய மன உறுதியும் அந்த தீர்மானத்தையும் போல நம்மளும் தேவனுக்கென்று உறுதியாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பனை ரூத்தை போல மன உறுதியாய் உண்மை பின்பற்றி ஆண்டவரே ஒரு சமூகத்தில் அடைக்கலத்தோடு ஆண்டவரே ஒரு சட்டைக்கு அடைக்கலம் போக அவர்களை ஆசீர்வதித்தது போல தகப்பனே விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரூத்து எப்படி மன உறுதியாய் இருந்து தகப்பனே தன் மாமியாரை பின்பற்றி நடந்து வந்தாலும் அதே போல தகப்பனே நாங்களும் உறுதியாய் இருந்து என் தகப்பனே என் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் உறுதியாய் பின்பற்றி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆராதனை கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.